நம்ம தம்பி அமைச்சர் சொன்னது மாதிரி கூட இருக்க அவ்வளோ பேரும் துரோகிகள். முதல் துரோகி யார்? எடப்பாடி பழனிசாமி. துரோகத்துக்கு ஒருத்தருக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டுமென்றால் அது எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்கணும். உலகத்திலேயே காலில் உழுகிற மெத்தடு, இப்படி ஒரு மெத்தடு அன்னை எடப்பாடி கண்டுபிடிச்ச மெத்தடு மாதிரி உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. கோயிலில் கொடிமரத்தில் நெடுஞ்சாங்கரையாக விழுந்து கும்பிடுவான் சாமி, பெரியவங்க காலில் அப்படி தொட்டு கும்பிடுவான். ஆனால் அண்ணே 4 சேரையும் கடந்து அப்படி அப்படியே மலைப்பாம்பு மாதிரி வந்தார் பாருங்க. அந்த மெத்தடை உண்மையிலே மற்ற முதல்வர்கள்லாம் இதை அன்னைங்கிட்ட இருந்து கற்றுக்கிறேன். நான் எங்கள் முதல்வரிடம் மகளிர் உரிமை தொகைங்கிற திட்டத்தை பார்த்து 10 மாநிலங்கள் அந்த முதல்வரின் உரிமை தொகை திட்டத்தை இன்னைக்கு அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். காலை உணவு திட்டத்தை 11 மாநிலங்களில் அமுல்படுத்தப்பட்டு லண்டனிலும் கனடாவிலும் அந்த திட்டம் இன்று பின்பற்றப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மற்ற முதல்வர்களுக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான விஷயம், ஒருவர் காலில் விழுந்து எப்படி பதவியை பெறுவது. தம்பி மனோ தங்கராஜ் உட்காந்துருக்க இடத்துல தான் சசிகலா அம்மா, சும்மா நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், அவர் அந்த பார்வையோடு பார்த்துடாதீங்க. அந்த இடத்துல சசிகலா அம்மா, அந்த பக்கம் நம்ம நகர செயலாளர் உட்காந்துருக்க இடத்துல ஓ பன்னீர்செல்வம், அதுக்கு பக்கத்தில் எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன், யார் மதிய உட்காந்துருக்கிறது, இப்படி உட்காந்துருக்காங்க. அண்ணன் அதுக்கு ஒரு மியூசிக் போடுவாங்க பாருங்க சோசியல் மீடியாவில். அப்படி போகிறாரு யார்? சசிகலாவின் கால்களை தேடி போய் கால் அப்படி பிடிச்சி உடனே அந்த அம்மா. ஆனால் போகிறப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி வருவாருன்னு அவருக்கெல்லாம் தெரியல, அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தார். திடீர்னு அவர் வேட்டியை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி யாரா யாரா அப்படின்னு பார்த்தா அண்ணன் போயிட்டுருக்காரு பின்னால். எங்கேயா போகிறான் அந்த ஆள் அப்படின்னு ஓபிஎஸ்க்கு வேட்டியை உரசிக்கிட்டு போய் அந்த அம்மா காலை கவ்வி பிடிச்சி எந்திரிச்சு நின்னோன்னே, எடப்பாடி பழனிசாமி அருமையான தொண்டன், விசுவாசமான தொண்டன் அப்படின்னு ஒரு அழுகையை போட்டாரியா. இந்த மனிதன் இன்னைக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். இன்னைக்கு சொல்கிறேன், நரேந்திர மோடியுடன் சேர்ந்துட்டீங்கல்ல, உங்கள் கட்சி அடிமட்டத்தை விட கேவலமான ஒரு தோல்வியை சந்திக்க போகிறது. அதே பிஜேபி கூட சேர்ந்து தோற்று போனதுனால தான் சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் சொன்னார், பிஜேபி கூட மட்டும் நாங்கள் சேராமல் இருந்திருந்தா இந்த கிறுக்கணுகளோடு சேர்ந்து தான் நாங்கள் வீணா போனோம். யார்? CV சண்முகம். டி ஜெயக்குமார், பாஜக கூட ஒட்டுமில்லை உறவும் இல்லை, சேரவே மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? 2026லையும் கிடையாது, 2031லையும் கிடையாது, 36லையும் கிடையாது, ஜென்மத்துக்கும் சேர மாட்டேன். இப்போ போய் டபக்குன்னு காலை பிடிச்சிட்டாரு. என்ன அர்த்தம்? சந்தர்ப்பவாதம். வேறு வழி இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேஷனல் டிசீவர்ஸ் அலையன்ஸ். அதுக்கடுத்து டிடிவி தினகரன், ஜெயலலிதா அம்மாவுக்கு துரோகம் செய்து 10 ஆண்டுகள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர். அன்புமணி ராமதாஸ், பெத்த தகப்பனே டிவியில் கண்ணீர் விட்டு அழுதார். என் மகனை நான் இதுவரைக்கும் ஒரு கவுன்சிலர் பதவியில் கூட இருந்ததில்லை, ராமதாஸ் ஐயா அழுதார். ஆனால் என் மகனை நான் மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தேன், என்னையை ஏமாற்றிட்டு இன்னைக்கு போயிட்டான், அவன் மிகப்பெரிய குற்றவாளி. யார்? ராமதாஸ் ஐயா சொல்கிறார். தன் தகப்பனை ஏமாற்றிய துரோகி அன்புமணி ராமதாஸ், GK மூப்பனாரை ஏமாற்றிய GK வாசன், இவங்க எல்லாம் சேர்ந்து துரோகிகளின் கூட்டணியை மோடியுடன் அமைத்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கு துரோகம் செய்த மோடி அந்த கூட்டணிக்கு தலைவர். அதில் வந்து மேடையில் பேசுகிறார், இன் தமிழ்நாடு we are going to make double engine சர்க்கார். டபுள் இன்ஜின் சர்க்கார். ரோட்டில் டபுள் இன்ஜின் எப்போ பார்த்துருப்பீங்க? எடப்பாடி வேறு யாரும் இல்லை, 10 தடவை பிரேக் டவுன் ஆன வண்டி எங்கள் தக்கலையில் நிற்கிது.
அதை இழுத்துட்டு போகிறதுக்கு டோ பண்ணி ஒரு இன்ஜின் ஒரு வண்டி வரும். அது ரெண்டும் இழுத்துட்டு வருது. அந்த 10 தடவை பிரேக் டவுன் ஆன வண்டியிலையும் ஒரு டிரைவர் உட்காந்துருப்பார். அதுதான் எடப்பாடி பழனிசாமி. டோ பண்ணி இழுத்துட்டு போகிற வண்டி தான் யார்? பிஜேபி. அதில் யாராவது மக்கள் பயணம் செய்ய முடியுமா? முடியாது. இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் மக்கள் பயணத்துக்கு பயன்படுவதல்ல. ஆனால் மகளிர் விடியல் பயணம் என்ற புது வண்டி, அதில் பெண்கள் மகிழ்ச்சியாக பயணம் செய்கின்ற சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் தான் என் தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய என்ஜின். இன்னொருத்தர் டாப் இன்ஜின், அவர் புதுசாக கட்சி ஆரம்பித்தவர். நாங்கள் டாப் இன்ஜின். சில சமயம் இந்த ரயில்வே கேட்டு போட்டிருக்கப்போ பெரிய ட்ரெயின் வரும்னு பார்ப்போம், வெறும் இன்ஜின் மட்டும்தான் வரும். பார்த்துருக்கீங்களா? என்னடா இது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வரும்னு பார்த்தா வெறும் இன்ஜின் மட்டும்தான் வருது. இதுக்காக அவ்வளோ நேரம் கேட்டால் போட்டாங்க அப்படின்னு திட்டுவான். அந்த வெறும் இன்ஜினில் 2 பேர் தான் போவேன். மக்கள் பயணம் செய்ய முடியாது. அந்த வெறும் இன்ஜின் தான் யார்? புதுசாக கட்சி தொடங்கினவர். ஒரே ஒரு கதையோடு முடிச்சிடுறேன். ஒரு பையன், ஸ்கூலில் படிக்கிற பையன், டீச்சர்கிட்ட டீச்சர் அர்ஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். டீச்சர், ஏண்டா ஒரு பொம்பளை டீச்சர்கிட்ட எப்போ பார்த்தாலும் இப்படி விரலை நீட்டி நீட்டி அசிங்கமாக கேட்குறிய, வெக்கமா இல்லை உனக்கு? வருது. அப்புறம் உங்கள்கிட்ட அப்படி கேட்காம வேறு எப்படி டீச்சர் கேட்குறது? டீச்சர் உடனே, டேய் இனிமேல் உங்களுக்கு உச்சா வந்தால் விசில் அடிக்க போகிறேன் டீச்சர் அப்படின்னு சொல்லி கேளுங்க, நான் விட்டுடுறேன். சரிங்க டீச்சர், இனிமேல் வந்தால் நாங்கள் விசில் அடிக்க போகிறோம்னு தான் கேட்போம். டீச்சர் விசில் போய் அடி போ அப்படின்னு எல்லாம் விசில் போய் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். பயலுகள்லாம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டில் போய் படுத்திருக்கேன். 1:30 மணிக்கு ஒருத்தனுக்கு உச்சா வந்துருச்சு. பக்கத்தில் பார்க்குறேன், பாட்டி படுத்துருக்கு. பாட்டி பாட்டி விசில் அடிக்கணும். டேய் 1:30 மணிக்கு விசில் அடித்தா பக்கத்தில் தூங்குறவங்களாம் முழிக்க மாட்டேன். இல்லை அது வேறு விசில், உனக்கு அப்படிலாம் என்னான்னு தெரியணும் தெரியாது. டேய் இந்நேரத்தில் விசில் அடிக்கக்கூடாதுரா. இல்லை பாட்டி இது ரொம்ப அர்ஜென்ட்டான விசில். அது என்னடா அர்ஜென்ட்டான விசில்? உனக்கு தெரியாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அடிக்க விட்றியா இல்லையா அப்படின்னா. சரி மெதுவாக என் காதில் அடித்து விட்றா அப்படின்னு இருக்கு. பாட்டி அடிச்சிட்டான் பையன். பாட்டி காது நிறைஞ்சி நாரி, பாட்டி காதை அடுத்த நாள் ஆஸ்பத்திரியில் போய் இஎன்டி டாக்டர்கிட்ட படுத்து கிடக்குது கிளவி. அந்த புதுசாக கட்சி தொடங்கினவர் இப்படி காதில் அடித்து விட்றவர் தான். வேறு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. விக்கிரவாண்டியில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கழுதை தேஞ்சு கட்டெரும்பாயி 41 பேரை கொண்டுபிட்டு, அதுக்கு என்ன வழின்னு தெரியாமல் இன்றைக்கி 50 பேரை வச்சு கூட்டிக்கிட்டு ஆகாகா ஓகாகான்னு மேடையில் உட்காந்து டான்ஸ் வேறு ஆடி ஒரு மிகப்பெரிய நாட்டை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒரு புரட்சியாளன் மாதிரி தொடங்கி இன்று கோமாளியாக முடிவு செய்திருக்கக்கூடிய அந்த கோமாளி போன்ற விசில்காரர்கள் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. இருக்கிற இடம் தெரியாமல் அழிந்து போவார்கள். மோடியின் தலைமையில் கூட்டப்பட்டிருக்கும் நேஷனல் டிசாஸ்டர் அலையன்ஸாக இருந்தாலும், எத்தனை பேர் ஒன்றாக சேர்ந்து வந்தாலும், 75 ஆண்டு காலம் மக்கள் பணி ஆற்றிய பவள விழா கண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் அசைக்க முடியாது. வருகின்ற 2026இல் 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க போபவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற நம் தலைவர் தான் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் சந்திக்கும் இந்த நல்ல வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி சொல்லி, விளவங்கோடு மட்டுமல்ல அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் அனைத்து தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி தொகுதிகளாக மாற்றி என் தலைவருக்கு கிரீடமாக சூட்ட இருக்கும் என் தம்பி மனோ தங்கராஜ் அவர்களுடைய அரசியல் பயணம் வெற்றி பயணமாக அமைய உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி அவரை வாழ்த்தும்படி அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.